நம் தமிழ் தேசத்தின் ஒரு வளங்களை எல்லாம், நமக்கு கிடைத்திருக்க வேண்டிய எல்லா திட்டங்களை எல்லாம் அந்த ஒரு குடும்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. திமுகவின் தலைமை குடும்பம் அத்துணைய பாவங்களிலும், இதெல்லாம் பாவம் இல்லையா? யாருக்கு இன்னைக்கெல்லாம் தர்ம நியாயத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை. யாரும் பாவங்களை பத்தி ஐயோ இது பாவமேன்னு கூட நினைக்கிறது இல்லை. எப்படியோ ஒண்ணு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வெற்றிங்கிறது எப்படி வேணாலும் இருந்து வர்றதல்ல வெற்றி. இருக்க வேண்டிய நியமப்படி இருந்து வர்றதுதான் வெற்றி. உங்களுடைய தகுதியை ப்ரூவ் பண்ணி வர்றதுதான் வெற்றி இல்லையா? அந்த வெற்றியை பத்தி இப்ப யாரும் கவலைப்படுறது இல்லை. எல்லாம் வேற மாதிரி உலகம் போகுது. வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இல்லை. அதனாலதான் நடிகர்கள்லாம் 30 வந்து திடீர்னு வந்துட்டு இந்த மக்களுக்காக எதுவுமே செய்யாம இருந்துட்டு வந்து உடனடியா நான் வந்து முதலமைச்சராக சொல்ற தைரியம் எல்லாம் அதனாலதான் வருது.